எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ நம்ம ஹிந்தி லெட்டர்ஸோட மீனிங் வந்து பார்க்க போகிறோம். இங்கே ஒரு 10 லெட்டர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள். இப்போது எக்குனா இது, வக்குனா அது, கியா என்ன, கலம்னா பேனா, குர்சி நாற்காலி, அப்புறம் கடி கடிகாரம், மேஜை, கிதாப் புத்தகம், ஹே அப்படின்னா இருக்கிறது, ஆம். இப்போ எக் அப்படின்னா என்னப்பா தமிழ் எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எக், இது ஹிந்தியில் எக்கு. இதை வந்து தமிழ் எழுதும்போது இதுதான் எக்குனா தமிழில் இதுன்னு அர்த்தம். அப்புறம் இது வக் பாருங்கள். இது வக்குனா அது எக். அப்புறம் மூணாவது பாருங்கள். இது கியா, இது ஜாயிண்ட் கியா சரிங்களா. கியா அப்படின்னா என்னன்னு அர்த்தம். எண்ணெய். கியானா கியான்னு அர்த்தம். கியா அப்படின்னா எண்ணெய். கியான்னு அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கியா அப்படின்னா எண்ணெய் அர்த்தம். எக்னா இது, வகுனா அது. அப்புறம் பார்த்திங்கன்னா கலம், அது ஹிந்தியில் இதான் கலம். இப்போ கலம் அப்படின்னா கலம் அப்படின்னா பேனா. பெண்ணை தான் வந்து கலம்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கிறணும். சின்ன லெட்ரு தான், அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 5வது பார்த்திங்கன்னா குர்சின்னு இருக்குது. இப்போது இது வந்து போட்டால் இது வந்து இப்படி போட்டிங்கன்னா கு. இது ரா மாதிரி இது ரா, இது சி. இந்த பக்கம் சுழிச்சு விட்ருக்கோம். குர்சி அப்படின்னா பாருங்கள். இது கு குர்சின்னு போட்டிருக்கோம். குர்சி அப்படின்னா சேர், நாற்காலி அப்படிங்கிறத குர்சின்னு படிக்கணும். அதாவது அப்படின்னா இது வந்து சரிங்களா. கேல ஆரம்பிக்கிற குர்சி அப்படின்னா சேர். ஓகேயா. கடின்னு இருக்குது. கடினா கிளாக்கு. கடினா பாருங்கள். இது வந்து இது வந்து டி சரிங்களா. இந்த பக்கம் சுழிச்சு விட்ருக்கோம். கடி லெட்டர்ஸை நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோஸில் லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இது இது டி. கடி அப்படின்னா இது பாருங்கள், GADI. இது கடி அப்படிங்கிறது என்னென்னா கடிகாரம். வாட்சை வந்து ஹிந்தியில் கடின்னு சொல்லுவாங்க. இது வந்து சரிங்களா. கடின்னு படிக்கணும். இது வந்து டி. இந்த டி வந்து கடின்னு படிக்கணும். ஓகேவா. இப்போது 7 என்னென்னா மேஜ் பாருங்கள். மேஜ்னா டேபிள். மேஜுங்கிறது இதான் மேலே போட்டால் இது வந்து மேஜ் அப்படின்னா இது எப்படி போடணும். மேஜ்னா டேபிளில் தான் மேஜுன்னு சொல்கிறாங்க. இதுதான் மேஜுன்னு சொல்லணும். ஓகேங்களா. மேஜ் வந்து மேஜை அப்படிங்கிறத ஹிந்தியில் வந்து மேஜுன்னு தான் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 என்னென்னா கிதாப். இது இது கி. இது இது லாஸ்ட்டாக வந்து அந்த பி வரும்ல, பாலுக்கர பி, அது கிதாப். அதை கிதாப் அப்படின்னா புக்கு. சரிங்களா. அப்புறம் 9 ஹே அப்படின்னா என்னது. இஸ் அப்படின்னா இருக்கிறது. ராம் ஹே
ராம் ஹே, அப்புறம் கிதாப் ஹே அப்படின்னு ஹேன்னு முடியும். ஹேனா இருக்கிறதுன்னு வரும். அப்புறம் 10 என்னென்னா ஹா அப்படிம்பாங்க. எதாவது கேட்டால் ஹா இருக்குது, ஹா ஆமாம், ஹா அப்படிம்பாங்க. அது வந்து ஆம். எதாவது கேட்டு ஜி ஹா ஆம் ஆம்னு சொல்கிறத வந்து ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாம் அப்படிங்கிறது ஹாம், HAAM ஹாம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இதான் ஹாம்.